أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. உஸ்வத்துன் ஹசனா இஸ்லாமிய மகளிர் கல்லூரியில் பேராசிரியாக பணிபுரியக்கூடிய ஆலிமா முர்ஷிதா உங்களுடன் 5 நிமிட மதரசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன். ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு. சஃபா நாட்டு அரசி இஸ்லாத்தை ஏற்றல். சஃபா நாட்டு அரசி பல்கீஸ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அருமை பெருமைகளை கேள்விப்பட்டதும் அவர்களை சந்திப்பதற்காக புறப்பட்டார். இவர்களின் வருகையை பற்றி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வஹி மூலம் அறிவிப்பு வந்தது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது அமைச்சர் ஒருவரின் மூலம் இமைப்பொழுதில் அரசுக்கு சொந்தமான அரியணையை சஃபா நாட்டிலிருந்து கொண்டு வரச் செய்து அதன் அமைப்பில் சிறிது மாற்றத்தையும் ஏற்படுத்தினார்கள். அரசி நபியின் அரசவையில் நுழைந்ததும் உமது அரியணை இது போன்று இருக்குமா என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்க, அது இதுவே தான் என்று அரசி வியந்து கூறினார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு அரண்மனையை உருவாக்கி அதன் தாழ்வாரத்தில் ஒரு நீர் தடாகத்தை அமைத்து அதன் மீது அழகான கண்ணாடி விரிப்பை விரித்து வைத்தார்கள். இதை பார்ப்பவர்கள் தாழ்வாரத்தில் தண்ணீர் ஓடுவதாக உணர்வார்கள். தாழ்வாரத்தில் கால் வைத்த அரசி தண்ணீர்தான் ஓடிக்கொண்டிருக்கிறதோ என நினைத்து தமது ஆடைகள் நனையாமல் இருக்க கரண்டைக்கால் வரை ஆடையை உயர்த்தினார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், பரவாயில்லை, தாங்கள் தாராளமாக நடந்து வரலாம், தாழ்வாரம் முழுவது அழகிய கண்ணாடிகளை இழைத்து பரப்பப்பட்டுள்ளன என கூறியதும் தாம் ஏமாற்றமடைந்ததை எண்ணி அரசி நாணமடைந்தார். இங்கு நடைபெற்ற யாவையும் கண்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒப்பில்லா இந்த பாக்கியங்களை வழங்குகிற மாபெரும் சக்தி ஒன்று உண்டு என்பதை தமக்கு உணர்த்தவே இவ்வளவு என்ற உண்மையை உணர்ந்தார். அரசி பிறகு தாம் இணை வைத்து வழிபட்டு வந்ததை எண்ணி வெட்கமடைந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தர்பாரில் ஈமானை ஏற்றார்கள். சுபஹான் அல்லாஹ். இரண்டாவதாக அல்லாஹ்வின் ஆற்றல். டால்ஃபின் மீன். கடலில் வாழும் மீன் இனங்கள் மனிதனை கண்டு விரண்டோடுகின்றன. ஆனால் அல்லாஹ் தனது வல்லமையால் படைத்த டால்ஃபின் என்ற மீன் மனிதனிடம் ஒரு நண்பனை போல் பழகுகிறது. சுறாவின் அபாயத்திலிருந்து பாதுகாக்கிறது. சிறிய மீன்களை துரத்தி வந்து மீனவர்களின் வலையில் சிக்க வைக்கிறது. பயிற்சியாளர்களுடன் தண்ணீரில் பந்து விளையாடுகிறது. மேலும் மனிதனின் சைகையால் விதவிதமான வித்தைகளை செய்கிறது. இந்த டால்ஃபின் மீனுக்கு மனிதனின் மீது பாசத்தை உருவாக்கியது யார்? நிச்சயமாக இது அல்லாஹுடைய ஆற்றலின் வெளிப்பாடாகும். மூன்றாவதாக ஒரு ஃபர்லை பற்றி. இஸ்லாத்தில் எந்த பங்கும் இல்லை. தொழுகை இல்லாதவருக்கு இஸ்லாத்தில் எவ்வித பங்கும் இல்லை. மேலும் உளுவின்றி தொழுகை இல்லை என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நான்காவதாக ஒரு சுன்னத்தை பற்றி. மீசை மற்றும் நகத்தை வெட்டுதல். நபியவர்கள் ஜும்மா தொழுகைக்கு முன்னதாக மீசையை கத்தரித்து நகத்தை வெட்டுவார்கள் என அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். ஐந்தாவதாக ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. அல்லாஹுவை தியானித்தல். அடியார்களில் மிகச் சிறந்தவரும் மறுமை நாளில் அல்லாஹுக்கு விருப்பமானவரும் யார் என நபி அவர்களிடம் வினவிய போது அல்லாஹுவை அதிகமாக திக்ர் செய்யும் ஆண் பெண் என்றார்கள். ஆறாவதாக ஒரு பாவத்தை பற்றி. முஸ்லிம் சகோதரனோடு பேசாமை. எவர் தமது முஸ்லிம் சகோதரனோடு ஒரு ஆண்டு பேசாமல் இருக்கிறாரோ அவர் இவரை கொலை செய்தவர் போன்றாகிறார் என நபியவர்கள் கூறினார்கள். ஏழாவதாக உலகத்தை பற்றி. பகைமைக்கு காரணம் உலகமே. உலக செல்வம் ஒருவருக்கு திறந்துவிடப்படும் போது அல்லாஹ் தஆலா அவர்களிடையே கியாமத் நாள் வரை பகைமையும் உண்டாக்கி விடுகிறான். மேலும் இதை கண்டு நான் பயப்படுகிறேன் என்று நபியவர்கள் கூறியதை நான் செவியுற்றேன் என உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். கருத்துரை. ஒருவரிடம் செல்வம் அதிகமாக பெருக பெருக மற்றவர்கள் இவர்கள் மீது பொறாமை கொள்கின்றனர். இதனால் பகைமை உண்டாகும். எட்டாவதாக மறுமையை பற்றி. சொர்க்கத்து சிறுவர்கள்.
குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், அவர்களுக்கு பணிவிடை செய்வதற்காக உள்ள சிறுவர்கள் அவர்களை சுற்றி கொண்டே இருப்பார்கள். அவர்கள் சிப்பிகளில் மறைத்து வைக்கப்பட்ட முத்துக்களைப் போல் இருப்பார்கள். 9வதாக நபி வழி மருத்துவம். ஆரோக்கியம் மற்றும் நோயின் இரகசியம். இரைப்பை உடலின் தடாகமாகும். உடம்பில் உள்ள எல்லா நரம்புகளும் இதிலிருந்தே பருகுகின்றன. எனவே இரைப்பை சரியாக தூய்மையாக இருந்தால் நரம்புகள் உடல் முழுமைக்கும் ஆரோக்கியத்தை பகிர்ந்தளிக்கிறது. இரைப்பை கெட்டிருந்தால் நரம்புகள் நோயை பகிர்ந்தளிக்கின்றன என நபி அவர்கள் கூறினார்கள். 10வதாக குர்ஆனின் அறிவுரை. நீதியாக தீர்ப்பு அளியுங்கள். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், நீங்கள் மக்களிடையே ஏதாவது தீர்ப்பு கூறினால் நீதியாக பாராபட்சமின்றி தீர்ப்பளியுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு எதனை உபதேசம் செய்கின்றானோ அது மிக்க நல்லதாகும். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.